சரி, இன்றைய தினம் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, பாவம் வாசப்படி படுத்திருக்கும்னு பார்த்தோம். ரெண்டாவது, பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும், அதாவது பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, பாவம் வளரும் தன்மை உடையது என்று சொல்லி பார்க்க போறோம். என்னது? பாவம் வளரும் தன்மை உடையது. அதாவது தாவீது ராஜா யுத்த நாட்களிலே யுத்தத்திற்கு போகாமல், நம்முடைய தாவீது, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் போய் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. தாவீது ராஜா அவர் தான் யுத்தத்தை நடத்துகிறவர். அவர் யுத்தத்துக்கு போயிருக்கணும். ஆனால் அவர் யுத்தத்துக்கு போகாம உப்பரிகையின் மேல் உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது உரியாவின் மனைவி பத்சேபாள் குளித்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டார். அப்பொழுது அவர் மனதில் தவறான ஒரு எண்ணங்கள் தோன்றி பின் பாவம் செய்து விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது அந்த இச்சையாகப்பட்டது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தது அப்படின்னு சொல்லி, அப்போ இப்படிப்பட்ட பாவம் வளரும் தன்மை உடையது. இது நல்லா இன்னும் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7 அதில் 8. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாவமானது கற்பனையினாலே எப்படி கற்பனை பண்ணார் அப்படின்னா, எதாச்சியா உப்பரிகின் மேலே உலாவி கொண்டிருக்கும் போது உரியாவின் மனைவி பத்சேபாள் குளித்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டாரு. அப்போ என்ன வரும்? கண்களின் இச்சை. கண்களின் மூலமாக அவர் இச்சை கொண்டார். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? தாவீது கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பாவம் செய்யலாம், எப்படி அந்த உரியாவின் மனைவியை அடையலாம் என்று சொல்லி கற்பனை பண்ணி அது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. இச்சை அதிகமாயிடுச்சு. இச்சை அதிகமாகி அந்த இச்சையினால் என்ன பண்ணாருன்னா, போய் பத்சேபாளை கூட்டு வர சொல்லிட்டு அவரிடத்துல தப்பு செஞ்சுட்டார். அல்லேலூயா. வேறொருத்தருடைய மனைவி. ஆனால் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். ஆமென். ஆனால் இவர் செஞ்சது என்ன? பாவம். அடுத்தவருடைய மனைவியை கையாண்டாரு. அல்லேலூயா. தவறு செஞ்சுட்டாரு. இப்படிப்பட்ட இந்த பாவம் வளரும் தன்மை உடையது. நடந்தது என்னன்னா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளையும் நடப்பித்தது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனதில் ஆசையை தூண்டி போ பாவம் செய், போய் பாவம் செய், பாவம் செய் என்று சொல்லி இச்சையை தூண்டி பாவத்தை செய்யும்படி நடந்து விட்டது. அவர் நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய கணவர் யுத்த காலத்தில் இருக்கிறார். அவர் இல்லாத சமயத்தில் தன் மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறார். அந்த கணவர் உரியா ஒரு இடைவெளியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில வரும்போது அவன் வீட்டுக்கு போகாத பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த பத்சேபாள் கர்ப்பவதி ஆகிட்டான். இவன் ஊரில் இல்லை, யுத்தத்துக்கு போயிட்டான். போய் பார்க்கும்போது இவன் கர்ப்பவதியாக இருந்தால் என்ன ஆகும்? குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும், சண்டை உண்டாகும். அதனால் இவன் வீட்டுக்கு போகாதபடி பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகக்கூடாதபடி பண்ணி திரும்பவும் யுத்த காலத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த தாவீது ராஜா என்ன தெரியுமா செய்வார்? திரும்பவும் இவர் வீட்டுக்கு வந்தாருன்னா கைங்கோளமாக படிப்பட்டா இதுக்கு காரணம் யாருன்னா, தாவீது ராஜாவோட பேர் கெட்டு போவோமேன்னு சொல்லிட்டு சூழ்ச்சி செஞ்சு வஞ்சகம் பண்ணி தன்னுடைய ஆட்களுக்கிடையே சொல்லி அந்த யுத்தத்தில் அவர் செத்து போயிடுற மாதிரி பிளான் பண்ணி வேற்று மனுஷர்கள் எதிரிகள் வந்து இவர் சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நீங்களே அவர் சாவடிச்சிருங்க. ஏன் இதை செஞ்சணும்? அவர் ஒரு பாவம் பண்ணார். அந்த ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் பண்ணார். அல்லேலூயா. இச்சை தூண்டப்பட்டதுனாலே தவறான எண்ணங்கள் அதிகமாகி விபச்சாரம் செஞ்சிட்டார். அந்த விபச்சாரத்தை மறைக்கிறதுக்கு கொலையும் செஞ்சிட்டார். புரியலையா? அப்போ இந்த பாவம் வளரும் தன்மை உடையது. இவர் செஞ்ச பாவத்தினால என்ன வளர்ந்துச்சு? பத்சேபாள் கர்ப்பவதி ஆயிட்டா. அது என்ன ஆகும்? வளரும் தன்மை உடையது. அப்போ பார்த்த உடனே அது தெரிந்து விடும். அதை மறைக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாதபடிக்கு உரியாவை இந்த தாவீது ராஜா பிளான் பண்ணி சாகடித்து விடுவார். அப்போ இந்த பாவம் தாவீதை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இதிலிருந்து அவர் எப்படி மனம் திரும்பினார் அப்படின்னா, தீர்க்கதரிசி அனுப்புவார்.
ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தாவீது இடத்துல ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லி, அதை டைம் இல்லாதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட, அப்பா கிட்ட, பெற்றோர் பேரண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட தப்பை சுற்றி காட்டுவார். அதாவது ஒரு ஆசையாக ஆடு வளர்த்தான், அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆடு, அதை ஒருத்தர் சாவடிச்சான், நான் சாட்டை சொல்லிடுறேன், சாகடிச்சிட்டான் போது யார் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுவார், நீ தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, உரியாவை நீ சாகடிச்சியா, அவன் ஆசையாக வச்சிருந்த மனைவி நீ அபகரித்து கொண்டாயா அப்படின்னு சொல்லும் போது உடனே அறிக்கை செய்து, தன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் அப்படியே சர்வ சாஷ்டாகமாக இருந்து ஒப்புரவாயிடுவார். அப்போ எழுதப்பட்டது தான் சங்கீதம் 51 அதிகாரம். அல்லேலூயா. அப்போ இந்த பாவமானது வளரும் தன்மை உடையது. ஆமென். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிப்பட்ட பாவத்துக்கு மரணம் தான் கடைசியில். அல்லேலூயா. அதில் இச்சை தூண்டப்பட்டால் விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் தலைவிரித்தாடும். அதனால் அந்த இச்சையை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். எனவே பாவம் நம்மை ஆளாதபடிக்கு நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஏசப்பா என்னோட பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிச்சு ஒரு மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, சபையில் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க, எங்களை ஈஸ்வரனாலும் கழுவி இருக்கிறீங்க, ஆவினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்படி உம்மால் பிறக்கப்பட்ட நாங்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா, எங்களை மனம் உணர்வு சித்தம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சரணடைந்து விடுவது நல்லது. அல்லேலூயா. அப்போ பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு யார் நம்மை ஆளுகை செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கேட்போமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, எல்லாத்தும் ஆனவரே, ஆவியானவரே, எல்லாத்தும் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. இப்படி அறிக்கை செஞ்சு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, செயல், எண்ணம், நினைவுகள் எல்லாவற்றையும் சர்வாங்க தகன பலியாக ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இந்த இச்சை என்னை ஆளுகை செய்யாமல், இந்த பாவம் என்னை ஆளுகை, எண்ணம் என்னை ஆளுகை செய்யாமல், இந்த பாவம் என்னை ஆளுகை செய்யாமல் நீங்க மாத்திரம் என்னை ஆளுகை செய்யப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 19 அதில் 12-13 வாசிக்கலாமா? சங்கீதம் 19 அதில் 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இது ஒரு மன்னிப்பு ஜெபம். ஆமென். இது ஒரு மன்னிப்பு ஜெபம், மன்றாட்டு ஜெபம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஏசப்பா, என் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். மறைவான குற்றம் செய்யக்கூடாது, தெரிஞ்சோ நான் குற்றம் செய்யக்கூடாது. ஆமென். பாவத்தை மேற்கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே. ஆமென். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உங்களது அடியனை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆமென். இன்றைக்கு நிறைய துணிகரமான பாவங்கள், இச்சைகள் தூண்டப்பட்டு துணிகரமான பாவங்களுக்கு உட்படுகிறதான நிர்பந்தங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு எண்ணம் எப்படி இருக்கணும்? நான் தேவனால் பிறந்தவன். வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்தவன்
பாவம் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான அந்த பாவ சூழ்நிலைகள் வரும்பொழுது, அந்த இச்சை தூண்டப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது, தவறான எண்ணங்கள் தூண்டப்படுகிறதான வேலையிலே டக்குன்னு என்ன பண்ணணும்னா, ஏசப்பா எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஏசப்பா எனக்குள்ளதான் இருக்கிறாரு, என் இருதயம் என சிங்காசனத்தில் தான் இருக்கிறாரு, அவருக்கு மறைவான இடம் ஒன்றும் கிடையாது, ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், ஒரு சமூகத்தை விட்டு நான் எங்கே போடுவேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர், அதனால் நம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஏசப்பா இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்கல, என் நண்பர்கள் பார்க்கல, யாருமே பார்க்கலன்னு சொல்லி சில துணிகரமான பாவங்களுக்கு நாம் ஈடுபடுவோம். ஆனால் நமக்குள்ள இருந்து தேவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாமல் இரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். இது ஒரு ஜபம். இப்படி செய்யணும். இப்படி ஜபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மேற்கொண்டு பாவங்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நமக்கு தருவார். இச்சைகள் தூண்டப்படும் போது அதை ஜெயிக்கிறதான உள்ளத வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். இப்போ இதெல்லாம் தாவீது செய்த ஜபம் தான். ஆமென். இப்படியாக தாவீது ஜபம் பண்ணி, அதாவது பாவத்தை செஞ்சுட்டான். அதன் பிறகு அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது, அதை சொல்லும் பொழுது, நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்த என்று கண்டித்து உணர்த்தும் பொழுது மனம் திரும்பி, ஐயோ நான் தேவனுக்கு பிரியமானவனாச்சே, நான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாச்சே, நான் எப்படி பாவம் செய்து விட்டேன்னு சொல்லி அழுது, பயங்கரமாக அழுது ஒப்பு கொடுத்து அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தை ஜெபமாக ஏறெடுத்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். இதை சொல்லும்போது நான் கூட பாவம் செஞ்சிடுவேன், அதை கண்டித்து உணர்த்தும் போது மன்னிப்பு கேட்டுருவேன். இப்படி இருந்தோம்னா இது துணிகரமான பாவம். அல்லேலூயா. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்காதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா.